எம்ஜிஆர் வந்து மீண்டும் உடல்நிலை சரியாகி சென்னையில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அப்படியே சென்னையே ஸ்தம்பிச்சுது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பெருக்கான நிலையில் அந்த ரசிகர்கள் இருந்தாங்க. கார் மெல்ல மெல்ல மூவ் ஆகிட்டே வருது. நடுவில் ஒருத்தன் சிக்கன் தான் கூட தெரிஞ்சிருக்காது அந்த கூட்டத்தில். ஸோ அப்படி எதுக்கு போய் ஒருத்தரை நீங்கள் போய் நிற்கணும்? இலங்கையில் எடுக்க வேண்டிய போர்ஷன் தான் திருவனந்தபுரத்தில் எடுத்திருக்காங்க. வெங்கட் பிரபு அங்கே போய் லொக்கேஷன் பார்க்க போகும்பொழுதே ஆகா விஜய் வர்றாருங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. குட் பேட் அக்லியோட பொங்கல் ரிலீஸ்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. இப்போ விடாமுயற்சி என்ன நிலைமையில் ஆக போகுது அப்படின்றாங்க. அது அந்த கவலை லைக்கா நிறுவனத்துக்கும் வந்துருச்சு. ஆனால் இதற்கு காரணம் அஜித். ஆதிக் ரவிச்சந்தர் எப்படிலாம் எடுக்க போறாரு? ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசுறதையும் நிறுத்தினார். ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி அது வெளியில போய் செய்தியா வந்து அது அஜித் காதுக்கு போச்சுன்னா அவர் சங்கடப்படுவார். கங்குவா படத்தோட டீசர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ சிறுத்தை சிவாட்டிருந்து இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கு. முழுக்க முழுக்க பாசிட்டிவான ரிவ்யூ வந்த ஒரே டீசர் இதுதான் நான் நினைக்கிறேன். கமலஹாசன் மகளோடு காதல் காட்சிகளில் லோகேஷ் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம தளபதி வந்து ஒரு புதிய புரட்சி ஒன்று கேரளாவில் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ லவ் தமிழ்நாடை தாண்டி கேரளாவில் பார்க்கும்போது தளபதிக்கு அந்த அளவுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு லவ். எப்படி சார் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். எனக்கு என்னமோ அவரை வந்து இன்னொரு எம்ஜிஆராக பார்த்துட்டேன் அந்த அந்த ஒரு நிமிஷம். ஏன்னா எம்ஜிஆர் வந்து மீண்டும் உடல்நிலை சரியாகி சென்னையில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அப்படியே சென்னையே ஸ்தம்பிச்சுது. அந்த எம்ஜிஆர் வந்து அந்த மேடையில் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நாலா பக்கமும் திரும்பி கையை நீட்டி அப்படி ஒரு இது இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பெருக்கான நிலையில் அந்த ரசிகர்கள் இருந்தாங்க. இன்னொன்று அந்த காரை நகர விடாமல் அப்படியே வந்து நெரிச்சிக்கிட்டு நின்னது, அந்த காரை நசுக்கி உடைச்சது, இது எல்லாமே வந்து அன்பின் மிகுதியால் தான். அது ஆனால் அது அவ்வளோ அன்பு தேவையாங்கிறது வேற ஒரு பக்கம். இன்னொன்று வந்து ஒரு கார் மெல்ல மெல்ல மூவ் ஆகிட்டே வருது. நடுவில் ஒருத்தன் சிக்கன் தான் கூட தெரிஞ்சிருக்காது அந்த கூட்டத்தில். ஸோ அப்படி எதுக்கு போய் ஒருத்தரை நீங்கள் போய் நிற்கணும்? அன்னைக்கு சாயங்காலமே ஒரு வேனில் ஏறி எல்லாருக்குமே ஒரு டாட்டாவை காட்டி ஒரு செல்ஃபி எடுத்துட்டார். நிச்சயமாக செய்யத்தான் போகிறாரு. ஸோ அதுக்கு எதுக்கு இவ்வளோ கூட்டம் அங்கே திரண்டுச்சுன்னு தெரியல. பட் என்ன இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, விஜய்க்கு இருக்குன்னா நம்ம அவரை ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். மெல்ல மெல்ல அவருடைய வளர்ச்சியை பார்க்குறோம். ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கேரளாவில் தமிழ்நாட்டை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்காங்களேங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கேரளா வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சார். இல்லை, அகில இந்திய தமிழக வெற்றி கழகம்னு கூட அதை மாற்றிவிட்டு கேரளாவில் ஏதாவது கேண்டிடேட் நிற்க வைக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த ஸ்டேடியமில் ஏதோ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாகவே நைட் ஷெட்யூல் தான் தளபதிக்கே அப்படின்னாங்க. ஸோ என்ன மாதிரி ஷூட் சார் போயிட்டுருக்கு? கிளைமாக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு 4 நாள் விஜய் போர்ஷனும், அதுக்கப்புறம் மற்றவர்களை வச்சு கொஞ்சம் 110 நாள் அங்கே போகும் போல இருக்குது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா போகிறாங்க. இங்கே ஆக்சுவலாக இது இலங்கையில் எடுக்க வேண்டிய போர்ஷன் தான் திருவனந்தபுரத்தில் எடுத்திருக்காங்க. வெங்கட் பிரபு அங்கே போய் லொக்கேஷன் பார்க்க போகும்பொழுதே ஆகா விஜய் வர்றாருங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு திருவனந்தபுரம் போகிறாரு அவர். அப்போ ரசிகர்கள் தயாராகிட்டாங்க, இல்லை இந்த முறை வந்தால் பார்க்காம விடக்கூடாதுன்னு. கரெக்டாக இவர் வர்ற டேட்டு, அவர் எப்படி போகிறாரு என்னங்கிற தகவல்லாம் நம்மளும் சொல்லியிருந்தோம். கரெக்டாக எல்லாமே கோயின்சிடென்ட் ஆகி கூட்டம் வந்துருச்சு. நான் என்னதான் தனக்கு ஷூட்டிங் இருந்தாலும் கரெக்டாக தன்னோட ஃபேன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறாருல்ல சார்? இல்லை, எல்லாருக்குமே ஃபேன்ஸ் தானுங்க முதுகெலும்பு. இன்றைக்கி கரெக்டாக அதை உணர்ந்துட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த ரசிகர்களை எந்த நடிகர்களும் பெருசாக மதித்ததே கிடையாது. வீட்டு வாசல்னா கூட செக்யூரிட்டியை விட்டு விரட்டி விட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. ஏன்னா தன்னுடைய சம்பளத்தை நிர்ணயிப்பதே ரசிகர்களுடைய பலத்தை வச்சு தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. இதில் தள்ளி நிற்கிறது அஜித் மட்டும்தான். பாக்கி எல்லாருமே வந்து இந்த கூட்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது, இதுதான் நம்மளை வந்து என்கேஷ் பண்ண வைக்கிது அப்படிங்கிற ஃபார்முலாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் கூட எதுக்கு அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி அவ்வளோ பேரை வர சொல்லி விருந்து போட்டு நின்று ஃபோட்டோ எடுத்து எதுக்கு செய்கிறாரு? இதுதான் நமக்கு முதுகெலும்பு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவரும் தொடர்ந்து ஏற்கனவே ஒரு அரசியல் கனவு இவருக்கு இருக்குது. இவங்கள வச்சு தான் அதை ரன் பண்ணணும் அவர். ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார். அது இப்போ உச்சத்தில் நிற்கிது. சார் நம்ம போன இன்டர்வியூவில் சந்தித்த போது சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அஜித் சாரை பற்றி பேசும்போது அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பா அப்படின்னு. ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு.
எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விடாமுயற்சி படமே வந்து நடக்காது. ஏன்னா குட் பேட் அக்லியோட பொங்கல் ரிலீஸ்ன்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு டைம் பீரியடே பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த படத்தோட ப்ரீ புரொடக்ஷன், அந்த படத்தோட ஷூட்டிங், அதுக்கப்புறம் போஸ்ட் புரொடக்ஷன் அதுக்கு தான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப விடாமுயற்சி என்ன நிலைமையில ஆகப் போகுது அப்படின்றாங்க. அது அந்த கவலை லைக்கா நிறுவனத்துக்கும் வந்துருச்சு இப்போ. ஏன்னா இப்போ அவங்களும் வந்து நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் வந்துட்டு போங்கங்கிற மாதிரி ஏதோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க போல இருக்கு. ஆனால் இதற்கு காரணம் அஜித்துன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தார். படம் ஸ்லோவாக எடுத்தது டைரக்டருடைய பிரச்சனை. இன்னொன்று சரியான ஷெட்யூலில் அந்த படத்தை கொண்டு போகாமல் விட்டது லைக்காவனுடைய பிரச்சனை. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் அஜித்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. பட் அவர் என்னென்னா தொடர்ந்து அவர் ட்ராவல் பண்ணணும்ல. இப்போ ஒரே படத்தில் அவர் உட்காந்துருக்காருன்னு வைங்களேன், இவங்க அவ்வளோ சீக்கிரம் போவாங்களான்னே தெரியாது. அவங்களுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னா இன்னொரு படத்தை அறிவிச்சா தான் முடியும். டக் டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி தெலுங்குலேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்துச்சு, ஒரு பெரிய சம்பளத்தை பேசினாங்க, இம்மிடியேட்டாக கமிட் பண்ணார். இவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டார், பிப்ரவரியோட என்னை விட்டுருங்க, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கெஞ்சினாலும் டேட்டு கிடையாதுட்டார். ஆனால் இவங்க வந்து சரியாக அவர் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்காமல் வேறு இது பண்ணி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டார், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து மே அல்லது ஜூன்லேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் போயிடுறாங்க. ஆமாம், போயிட்டு அதை ஒரேடியாக ஆதிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கக்கூடியவர். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக எடுத்து இவங்களையும் வந்து அப்படியே ஒரேடியாக விட்டுற முடியாது இல்லை. ஏன்னா பாதி கிணறு தாண்டிட்டாங்க அவங்க. விடாமுயற்சி பாதி கிணறு தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் அந்த படத்தை முடக்கிறதுங்கிறது வந்து நியாயமும் கிடையாது இல்லை. ஸோ அந்த இடத்துல அஜித்துன்னு நிற்பார், ஆதிக் ரவிச்சந்திரன் இருப்பார். ஸோ அதனால் ரெண்டு படமும் கிட்டத்தட்ட பேரலாக போகும்னு நினைக்கிறேன் நான். இப்போ விடாமுயற்சி வந்து போனி கபூர்ல வந்து அவர் டேக் ஓவர் பண்ணுறதா சில நியூஸ் எல்லாம் பார்த்தோம். அது எந்த அளவுக்கு உண்மை? அதெல்லாம் ரொம்ப ஃபேக்குங்க. அவர் இன்னொரு முறை போனி கபூரோடலாம் அவர் ட்ராவல் பண்ணவே மாட்டார். அவங்க ஸ்ரீதேவி உயிரோடு இருந்தப்போ இவங்கள்ட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தார் அவர், நான் உங்களுக்கு படம் பண்ணி தரேன்னு. ஏன்னா அவங்க கேட்டிருந்தாங்க, நாங்கள் செட்பேக்கில் இருக்கோம், நீங்கள் ஒரு படம் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக தான் அவர் போனி கபூர்கிட்ட போனார். போனி கபூர் சில அஷூரன்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தாரு, அதன்படி அவர் நடந்துக்கல. ஸோ அதனால் ஒரு கட்டத்தில் அவர்கிட்டருந்து ஒரு வெளியில் வந்துட்டார். இனிமேல் அவர் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, அதில் அஜித் போகிறாருங்கிறதெல்லாம் சும்மா நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த குட் பேட் அக்லியை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு. இது ஆதிக் ரவிச்சந்தர் எப்படிலாம் எடுக்க போகிறாரு? ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசுகிறதையும் நிறுத்திட்டார் இப்போ. ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி அது வெளியில் போய் செய்தியாக வந்து அது அஜித் காதுக்கு போச்சுன்னா அவர் சங்கடப்படுவார். ஸோ அதனால் யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்க்ரீட்டாக இருக்கார். அவருடைய பல நண்பர்கள்ட்ட நான் பேசினேன் இந்த படம் தொடர்பாக. என்ன மாதிரி படம், சும்மா ஒரு 4 வரியில் ஒரு இதுதான் இந்த மாதிரி படம், இந்த மாதிரி ஜானருங்கிறதையாவது ஆதிக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டாரான்னா யார் போனே அவர் எடுக்கிறதில்ல சாருங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டார். இன்னொன்று அவங்க அப்பாவும் அவரும் தான் ஒரு நல்ல நண்பர்கள். அவங்க அப்பா வந்து முன்னாள் அசிஸ்டன்ட் டைரக்டரு, அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு டைரக்டராக மாறணும்னு. பட் இன்றைக்கி வந்து இவருடைய எல்லா வேலைகளுக்கும் அவர் தான் முதுகெலும்பாக இருக்கார். ஸோ அதனால் அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு படத்தை உருவாக்குவாங்க போட்டுருக்கு. வெளியில் தகவலே கசிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும்னு தோணுது. ஆனால் நம்ம அஜித் சாரை பற்றி போன இன்டர்வியூலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸோ பல முறை ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அது எல்லாத்துலேருந்தும் ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த முறை கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு டக்குன்னு பார்த்தா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அவரோட அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த வில் பவர், அதெல்லாம் எப்படி சார்? ஒருவேளை அது வந்து இப்போ இந்த தோழா படத்து கதை தான். நாகார்ஜுனா வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தால் வாழ்நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பார். அவரை கூப்பிட்டுட்டு கார்த்தி வெளில வராருல்ல. ஸோ அந்த மாதிரி அவருக்கும் வந்து ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. ஸோ அதனால் அவர் கிளம்பி போயிருக்கிறாரு. அது அவருக்கு குணமடைவதற்கும் அது ஒரு பெரிய காரணமாக கூட இருக்கலாம். பட் டாக்டர்கள் நிச்சயமாக எச்சரிச்சிருப்பாங்க, சார் இது ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஒரு கூர்குக்கு போயிட்டு அங்கேருந்து கர்நாடகா வந்திருக்கிறார். ஓகே, ஆமாம். அந்த ஸ்டில்லு எங்கே எடுத்தது? மத்திய பிரதேசத்துலனாங்க. இப்போ இன்றைக்கி அவர் கர்நாடகாவில் இருக்கார். அப்போ கர்நாடகாவுக்கு மத்திய பிரதேசத்துலேருந்து எப்போ வந்தார்? அந்த ஸ்டில் இப்போ எடுத்ததா, பழைய ஸ்டில்லா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்குது. இப்போது அந்த சூர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. கங்குவா படத்தோட டீசர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ சிறுத்தை சிவாட்டிருந்து இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப எல்லாரும் பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க, படம் ரொம்ப நல்லா வரப்போகுது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா சார்? உங்களுக்கு அந்த டீசர் எப்படி? நல்லா இருக்கு. முழுக்க பாசிட்டிவான ரிவ்யூ வந்த ஒரே டீசர் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பல பேர் அந்த டீகோடிங் பண்ணி அது இருக்குது இது இருக்குலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும்
ஏகோபித்த வரவேற்போடு வந்த ஒரு டீசர்னா இதுதான். இதுக்கு முன்னாடி வந்த அந்த பல போஸ்டர்கள் அது இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னடா இவ்வளோ பூரா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி நடுவில் வந்து சூர்யா டப்பிங் பேசும்போது சில குறைகள்லாம் சொல்லியிருக்காரு, இந்தந்த ஏரியாலாம் கரெக்ட் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் அனுப்பிச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து சிறுத்தை சிவாவின் படமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு படத்தை அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? அதுதானே, ஏற்கனவே வந்து பல பேர் கழுவி ஊற்றிட்டே இருந்தாங்க, என்னடா அது இவ்வளோ நல்லா இல்லை, இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. அதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டார் சிவா. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோன்னு நினைக்காம இவங்க பேசுனது எல்லாமே கட் பண்ணி அந்த விஎஃப்எக்ஸ் நிறுவனத்துக்கு அனுப்பிட்டார். இது பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இதை விமர்சனம் பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் செய்ய சொன்னதையே திரும்ப திரும்ப செய்ய சொல்லி பர்ஃபெக்டாக வந்த பிறகு தான் இந்த டீச்சரையே அவங்க வெளியில் விட்டுருக்காங்க. படமே கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க பல முறை பண்ணி 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 ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல தான் இருக்குங்கிறாங்க. சார் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து நான் நடிக்கவே மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டக்குன்னு பார்த்தா ஸ்ருதிகாஷன்ஸ் அவங்களோட ப்ராஜெக்டில் அவர் வந்து நடிக்கிறாரு. அந்த அப்டேட் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் நடிக்கிற ஆசை ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ அவரும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறதா இருந்து அதை அன்பறிவு இயக்கிறதெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சின்ன அனிருத் ஒரு பக்கம் பிஸி ஆகிட்டார், இவர் ஒரு பக்கம் பிஸி ஆனதுனால இந்த ப்ராஜெக்டே கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. மற்றபடி ஒரு நடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர் கிடையாது, இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரை இது ஆல்பம், ஒரு மியூசிக் ஆல்பம், ஒரு பாட்டை எடுத்திருக்காங்க. அது கமல் எழுதின பாட்டை ஸ்ருதிகாசன் இசையமைச்சு பாடியிருக்காங்க. அதில் ஸ்ருதிக்கு காதலராக லோகேஷ் நடிச்சிருக்கிறார். ஸோ இந்த ஆல்பத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த படப்பிடிப்பே ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அது சீக்கிரம் அந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதில் இருக்கிற செய்தி. மற்றபடி கமலஹாசன் மகளோடு காதல் காட்சிகளில் லோகேஷ் எப்படி நடிச்சிருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். ஏன்னா கமலஹாசனுங்கிறது ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. அவர் வீட்டு பெண்ணோடு நடிக்கிறதுல ஒரு சின்ன சங்கோஜம் இருக்கும் எல்லாருக்குமே, ஒரு மரியாதை கலந்த ஒரு சங்கோஜம் இருக்கும். சூர்யாவுக்கே அது இருந்துச்சு. 7ஆம் அறிவு படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது சூர்யா வந்து சொன்னார், இதுமாரி முத நாள் போயிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெர்வஸாக இருந்துச்சு அவங்களோட நடிக்கிறதுக்கு. ஏன்னா கமல் சார் பொண்ணு, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்லாம் நான் ரொம்ப பார்த்து பார்த்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். சூர்யாவுக்கே எப்படி இருந்ததுன்னா லோகேஷ் கனகராஜுக்கு எப்படி இருக்கும்? அது லோகேஷ் வேற காதல் காட்சியில் நடிச்சிருக்காரு அப்படின்றீங்களா சார்? அதுதான் சார் ஷாக்காக இருக்கு. அவர் படத்திலேயே காதல் எனக்கு வராதுன்ட்டார் அவர். பாருங்கள் அவர் கரெக்டாக கொண்டு வந்து எங்கே வச்சுருக்காங்கன்ட்டு. நன்றி சார், தேங்க்யூ. நன்றி.